நமக்கு தெரிந்த ஒருத்தர் நம்ம கிட்டக்க வந்து, எனக்கு ஒரு குரு இருக்கார், அந்த குரு கிட்ட நான் அடிக்கடி போய் அவரை தரிசனம் பண்ணுவேன், அவர் நிறைய ஆசீர்வாதங்கள் பண்ணியிருக்கார் எனக்கு, அவருடைய ஆசீர்வாதங்கள்னால தான் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் ஒரு வெற்றி உள்ளவனாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத கேட்குறோம். ஒரு சில குடும்பங்களில் நாம் போகும்பொழுது அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும், இவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லுவாள். நிறையா பேர் பேசும்பொழுது அந்த ஊரில் ஒரு சுவாமிஜி இருக்கார், நாங்கள் அவரை அடிக்கடி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாள். நாம் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள்னு நிறையா புத்தகங்களை படிக்கிறோம். இப்படி புத்தகங்களை படிக்கும் பொழுது நம்முடைய மனதில் ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு மகாத்மாவோட சரித்திரத்தை படிக்கும் பொழுது அவர் இப்படி ஒரு அதிசயம் நிகழ்த்தினார், இன்னொரு மகாத்மாவுடைய சரித்திரத்தில் வேறு விதமாக ஒரு அதிசயம் நிகழ்த்தினார், அப்படி நிறையா வரும். நிறையா அப்படி படிக்க படிக்க நம்முடைய மனதில் என்ன ஒரு கேள்வி வரும்னா, இந்த மகான்கள்லாம் இப்போ இல்லையே, அவர்களெல்லாம் வாழ்ந்த காலம் 100 வருடங்களுக்கு முன்னாடி, 200 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு இருக்கே, இன்றைக்கும் இப்படி யாராவது அதிசயங்கள் பண்ணக்கூடிய மகான்கள் இருக்காளா? நாம் அதெல்லாம் நம்பாமல் இல்லை, நிச்சயம் நம்புகிறோம், மறுக்கலை. ஆனால் ஒரு ஆசை, என்ன ஆசை அப்படின்னா, நம்முடைய காலத்தில் நாம் போய் பார்க்குற மாதிரி யாராவது அப்படி இருக்காளா, அப்படி ஒருத்தர் இருந்தால் அவரை நம்ம தரிசனம் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆசை. எப்பொழுதுமே நம்ம யாராவது நம்ம கிட்டக்க ஒரு மகாத்மா இருக்கார், ஒரு சித்தர் இருக்கார், இல்லைன்னா எங்களுக்கு ஒரு குரு இருக்கார், சுவாமிஜி இருக்காருன்னு உடனே முதல் கேள்வி நாம் என்ன கேட்போம்னா, அவர் கஷ்டத்தெல்லாம் போக்குவாரா, யாராவது அதிசயங்கள் பண்ணியிருக்காரா, என்ன நடக்க போகும்னு சொல்வாரா, நடக்க போகிறதுன்னு சொல்வாரா, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அப்படி சொல்லியிருக்காரா, ஏதாவது பரிகாரங்கள்லாம் சொல்வாரா அப்படின்னு தான் கேட்போம். அது ஒரு இயற்கை. தெய்வம் அப்படின்னாலும் நம்முடைய கஷ்டத்துக்கு விமோசனத்தை தேடுவோம். இது மாதிரி தெய்வத்தோட அடியார்கள் அப்படின்னாலும் அவர்களை அண்டி நம்முடைய கஷ்டத்துக்கு ஒரு விமோசனம் கிடைக்காதா அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் சிலர் ஜோதிடம், ஜாதகம் இப்படி பார்ப்பா. இது இயற்கை தானே. அதனால மகான்கள் இல்லைன்னா சுவாமிஜி இப்படி ஒரு பேச்சு வந்த உடனே இந்த கேள்வி தான் நமக்கு முதல்ல வரும். அவரை போய் பார்த்தா நம்ம கஷ்டம் போகுமா அப்படின்லாம் நம்ம மனதை நினைக்கும். திருவண்ணாமலையில் பகவான் யோகி ராம் சுரத்குமார் சன்னதி தெருவில் இருந்த காலம் அது. எழுத்தாளர் பாலகுமார் யோகி ராம் சுரத்குமாருடைய அப்படி ஒரு பக்தர் அவர். ஒரு நாள் இப்படி சன்னதி தெருவில் பகவான் யோகி ராம் சுரத்குமார் அவர்களோடு உட்கார்ந்துட்டு பேசின்னு இருக்கும் பொழுது அவரும் ரொம்ப சகஜமாக பேசின்னு இருக்கார், சரளமாக. அப்போ இவர் பகவானை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். பகவான், ஆர் யூ கேப்பபிள் ஆஃப் டூயிங் மிரக்கல்ஸ் அப்படின்னு கேட்குறார். யோகி ராம் சுரத்குமார் ஒரு இடியாக அப்படி சிரிச்சிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற பக்தர்களை பார்த்து, பாலகுமார் ஹேஸ் ஆஸ்க்டு திஸ் பெகர் சச் எ கொஷின் அப்படின்னு திரும்ப 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 சொல்லிகிட்டே வர்றார். சொல்லிட்டு அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப அழகான ஒரு பதிலாக இருந்ததுனால அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். பாலகுமாரை பார்த்து அவர் என்ன சொன்னார், என் பக்தர்களை வேணா கேட்டுப்பார், நான் அந்த அதிசயங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் ஏதாவது சொன்னாரான்னா அப்படி இல்லை. சொன்ன பதில் ரொம்ப அழகாக இருந்தது. என்ன சொன்னார்னா, சி பால்குமார், என்டையர் காஸ்மிக் இஸ் எ மிரக்கிள், everybody's life is a miracle, everybody's body is a miracle, other than this what miracle you want அப்படின்னு சொன்னார். எவ்வளவு ஒரு அழகான பதில் பார்த்தேலா. இந்த பிரபஞ்சத்தை அப்படி பார்த்தா மேலே சூரியன், சந்திரன், அப்புறம் எவ்வளவோ கோள்கள், எவ்வளவோ நட்சத்திரங்கள், நம்ம மில்கி வேன்னு சொல்கிறோம். இந்த கேலக்ஸியை இன்னும் முழுக்க மனிதனால் தெரிஞ்சிக்க முடியலை. ஒரு இடத்துல ஏலியன்ஸ் இருக்காளா அப்படின்னு யோசிக்கிறோம். நாம் பார்த்த வரைக்கும் சந்திரன் ஆகட்டும், இல்லைன்னா செவ்வாய் ஆகட்டும், இல்லைன்னா புதன், மெர்க்குரி, எந்த ஒரு பிளானட்லேயும் மனிதர்கள் வாழறதா நமக்கு தெரியலை. இப்படி பார்க்கும்பொழுது ஒரு பூமி,
இந்த பூமியை விட குரு பெருசு, ஜூபிட்டர். இந்த பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் இருக்குது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வாழறதுக்காகவே இவ்வளவு பிரியண்டா சராட்சரமா, நமக்காகவா இவ்வளவு படைச்சிருக்கார். எவ்வளவு பிளானட்ஸ், இவ்வளவு ஸ்டார்ஸ், அத்தனையும் நமக்காகவா. எல்லாம் அப்படியே நகர்ந்துட்டே இருக்கு. பூமியில் பார்த்தா சின்ன புல், சின்ன செடி, சின்ன கொடி, சின்ன மரம், அப்புறம் பெரிய மரம். யாராவது ஒருத்தர் ஆலமரம், அரச மரம் தான் பெருசாக இருக்குது, அந்த மரம் மட்டும் இருந்தால் போகிறோம், வேறு எதுவுமே வேண்டான்னு அழிச்சிட முடியுமா? புல்லும் தான் அழகு. சின்ன தும்புப்பூ செடி இருந்தால் அதுவும் தான் அழகு. முல்லை கொடியும் தான் அழகு. ஏன் அப்படி பார்த்தா நெருஞ்சி முள் கூட ஒரு அழகு, எருக்கம் பூ கூட ஒரு அழகு. உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பயன் இருக்கே. வண்ணத்து பூச்சியும் தான் அழகு. நல்ல பிடரி இருக்கக்கூடிய சிங்கத்தினுடைய கம்பீரமும் ஒரு அழகு தான். இப்படி ஒரு காஸ்மிக், அந்த என்டையர் காஸ்மிக் இஸ் எ மிரக்கல் அப்படிங்கிறார். ஒரு மண், அந்த மண்ணிலேருந்து திடம்னு ஒரு கொடி ஒரு சின்ன ஒரு குச்சி வருது, 2 முள் வருது, அதுலேருந்து ஒரு ரோஜாப்பூ பூக்கிறது. அப்படி முகார்ந்து பார்த்தா என்ன வாசனை! யாராலையாவது அந்த வாசனையை உண்டு பண்ண முடியுமா ஆர்டிஃபிஷியலாக? மண்ணில் நம்ம 2 எண்ணெய் போட்டோம், ஆட்டுப்புழுக்கையை போட்டோம், 2 சாணத்தை போட்டோம், ஆனால் அது கொண்டு வந்து கொடுக்கறது அவ்வளோ ஒரு பெரிய சுகந்தம். சின்ன ஒரு கரும்பு சாப்பிட்டா அவ்வளவு திதிப்பு. எங்கே இருந்தது இந்த திதிப்பு? இப்படி இந்த பிரபஞ்சத்தை கண்ணை நோக்கி பார்க்கும்பொழுது இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய மிரக்கலாக இருக்குது. அடுத்தது எவரிபடிஸ் லைஃப் இஸ் எ மிரக்கல். யாராவது ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு உங்கள் கண்ணை மூடிண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே பிறந்தேல், எங்கே படித்தேல், என்ன ஆகணும்னு நினச்சேல், நீங்கள் என்ன ஆயிருக்கேல், எந்த இடத்துக்கு வந்திருக்கேல், ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இன்றைக்கி இந்த சிச்சுவேஷனில் எந்த இடத்துல இருக்கேலோ இப்படி தான் நீங்கள் இருக்க போகிறேன்னு நினச்சேலா? அதுதான் நடந்ததா? இல்லை வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள், எதிர்பார்க்காத நல்ல சம்பவங்களும் நடந்திருக்கும், எதிர்பார்க்காத துக்க சம்பவங்களும் நடந்திருக்கும். இப்படிலாம் கூட நம்ம வாழ்க்கையில் நடந்துவிடுமா? அப்படின்னு நடந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கேன். அப்போ வாழ்க்கைங்கிறதே ஒரு பெரிய அதிசயம் தானே. எவ்ரிபடிஸ் லைஃப் இஸ் எ மிரக்கல். நம்ம வாழறதே ஒரு பெரிய அதிசயம். கடவுள் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ண வேண்டாம், நம்மளை படைச்சிருக்காரு, நான் பிறந்திருக்கேனே, இதுவே பகவானுடைய ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான். வேறு என்ன அச்சீவ்மெண்ட் வேணும்? எவ்ரிபடிஸ் லைஃப் இஸ் எ மிரக்கல் அப்படின்னார். எவ்ரிபடிஸ் பாடி இஸ் எ மிரக்கல். நாம் என்னைக்கு பிறந்தோமோ, நம்ம உலகத்தில் 100 வருஷம் இருக்குமோ, 85 வயசு இருக்குமோ, 86 வயசு, இந்த ஹார்ட் அடிச்சுட்டே இருக்கே. நம்ம ரன்னிங் ரேஸில் ஓடினாலும் அடிக்கிறது, தூங்கினாலும் அடிக்கிறது, நாம் அழும்பொழுதும் அடிக்கிறது, சிரிக்கும் போதும் அடிக்கிறது, சாப்பிடும்போதும் அந்த ஹார்ட் அடிச்சுட்டுருக்கு. நாட் ஈவன் ஃபார் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது ரெஸ்ட் எடுத்துக்கலையே. அப்படி தான் கிட்னி, அப்படி தான் லங்ஸ், அப்படி தான் லிவர், அப்படி தான் பிரெயின். அந்த பிரெயின் எவ்வளவு அதிசயமாக வேலை பார்க்கறது. எங்கேயோ எப்போவோ படித்த ஒரு விஷயத்தை தேவையான நேரத்தில் எடுத்து கொடுக்கறது, அடுத்த க்ஷணத்தில் வேறு ஒரு விஷயத்தை எடுக்கிறது. சித்தம்னு பேர் அதுக்கு. இப்படி அதிசயமாக இருக்கக்கூடிய மனிதனுடைய சரீரம் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய மிரக்கல் இல்லையா? அவ்வளவு அழகாக எல்லாத்தையும் சேர்த்து அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, என்டையர் காஸ்மிக் இஸ் எ மிரக்கல், எவ்ரிபடிஸ் லைஃப் இஸ் எ மிரக்கல், எவ்ரிபடிஸ் பாடி இஸ் எ மிரக்கல். நம்முடைய சரீரம் மட்டும் இல்லை. நான் நினச்சி பார்ப்பேன், ஒட்டகத்துடைய சரீரத்தை எடுத்துகிட்டு பார்த்தா அது பாலைவனத்தில் வாழ போகிறதுங்கிறதுக்காக அதோடைய கால் அமைப்பு அப்படி இருக்குது, கண்களுடைய எம அப்படி இருக்குது, அதுக்கு வாட்டரை உள்ளே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. நம்ம காளமாடை அடிக்கடி வண்டியில் கட்டிடுறோம், அதுக்கு தீனி போட்டால் அது சீக்கிரமாக சாப்பிடலை அப்படின்னா அதுக்கு அவ்வளோ ஃபுட்டு கிடைக்காது. அது சாப்பிடும்போதே கடித்து 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 சாப்பிட்டதுன்னா அவ்வளோ ஃபுட்டு கிடைக்காது. அது கிடைக்கும்போது உள்ளே தள்ளிட்டு அப்புறம் வெளியில் கொண்டு வந்து அசை போடுறது அப்படின்னா எவ்வளவோ அதில் ஒரு அழகு. வானத்தில் பறவைகள் பறக்கிறது யார் கற்றுக் கொடுத்தா? மீன் நீந்துறது யார் கற்றுக் கொடுத்தா? இப்போ ஒவ்வொரு இறைவனுடைய சிருஷ்டியிலையும் ஒரு அழகு இருந்துகிட்டே இருக்கு. அது அழகு மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய அதிசயமாகவும் இருக்குது. அதனால் நம்ம என்ன அதிசயம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்பொழுது அழகாக அவர் சொன்னார், இந்த பிரபஞ்சமே ஒரு அதிசயம்தான், ஒருத்தரோட வாழ்க்கை நடந்துட்டு போகிறதே அதுவே ஒரு அதிசயம்தான், நம்முடைய சரீரமே ஒரு அதிசயம்தான். இவர் சொன்ன இந்த பதிலும் நமக்கு ரொம்ப அதிசயமான ஒரு பதிலாக தான் இருக்க பார்த்தேலா.